தேடித்தோடு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடுங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாடியவன் பாரதி. ஆனால் அண்மை காலமாக தமிழுக்கு வந்திருக்கிற நெருக்கடியை பார்க்க நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று தமிழே சொன்னால் எப்படி இருக்கும் என்று ஒரு தலைப்பை தந்ததை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் விருதுநகர் மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து நடத்துகிற இந்த கல்லூரியின் நிர்வாகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னத்தியேன் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமை நண்பர் மானசீகன் அவர்களே, எழுத்தாளர் மதுமிதா அவர்களே, மேகவனன் அவர்களே, பேராசிரியர் சகோதரர்களே, சகோதரிகளே, என் முன்னே மலர்ந்த முகங்களோடு அமர்ந்திருக்கிற இன்றைய மாணவர்களான எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களான எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முதல்வர்களே, பிரதமர்களே, குடியரசுத் தலைவர்களே, கவி பாரதிகளே, அம்பேத்கர்களே, அண்ணல் பெரியார்களே மற்றும் ஆங்காங்கே இருக்கிற சச்சின் டெண்டுல்கர்களே, மகேந்திர சிங் தோனிக்களே, இந்த பக்கம் இருக்கிற கல்பனா சாவ்லாக்களே, சானியா மிர்சாக்களே, அன்னை தெரசாக்களே, ஐஸ்வர்யா ராய்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சின்ன கற்பனை தான். பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. தீ பரவட்டும் அப்படின்னு அந்த சொல் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. தமிழுக்கு இப்படி ஒரு சோதனை வருமா, வந்ததா, வந்திருக்கிறதா, வருமா என்றால் வரும், ஏற்கனவே வந்திருக்கிறது. இது பற்றி உங்களிடம் பேசுவதற்கு முன்னால் தமிழில் என்ன இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்கிறார்கள், இன்றைய ஜென் ஜி உட்பட. அதே நேரத்தில் இந்த தமிழின் பேசாத பெருமையை, வெட்டி பெருமையை அல்ல, உண்மையான பெருமையை ஒரு 15 நிமிடமும் இப்பொழுது வந்திருக்கிற ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றிய விளக்கத்தை இன்னொரு 15 நிமிடமும் ஆக 30 நிமிடம் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். சரியாக 30 நிமிடத்தில் நான் நிறைவு செய்வேன். மணி இப்போ 12:15, 12:45 நான் முடித்து விடுவேன். தமிழில் என்ன பெருமை என்று கேட்டால், இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த குழந்தைகள் அநேகமாக 5 வயதுக்கு உட்பட்ட அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கிற எந்த குழந்தைக்கும் தமிழ் பெயர் இல்லை என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், தெரிந்தவர்கள் வீட்டில், உறவினர் வீட்டில் பிறந்திருக்கிற 5 வயதுக்கு உட்பட்ட அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் இருந்தால் கை தூக்குங்க. யதார்த்தம் இதுதான். ஒருத்தர் கூட தூக்கல. தமிழ் வாழ்க. ஆனால் தமிழில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இது வெற்றி பெருமை அல்ல. உலகில் 7000 மொழிகள் பேசப்படுவதாக சொன்னார்கள். இப்பொழுது அவற்றில் பல கடந்த 10-15 ஆண்டுக்குள் உலகம் முழுவதும் பன்னாட்டு பொருளாதாரம் வளர வளர தாய்மொழிகள் அழிந்து கொண்டு வருகின்றன. அப்படி அழிந்து கொண்டு வருகிற மொழிகளில் நூற்றுக்கணக்கான மொழிகள் இந்தியாவைச் சேர்ந்தவை. அந்த அழிந்து கொண்டு வருகிற மொழிகளில் எத்தனை பேர் தன்னுடைய தாய்மொழியை இழந்தார்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் உலகின் மிக பழைய மொழிகள் என்று பேசப்படுகிற 5-6 மொழிகளில் தமிழ் ஒன்று. அது ஒன்றும் பெருமை அல்ல. நாம் நினைச்சிட்டு இருக்கோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, அதெல்லாம் பெருமை கிடையாது. உண்மையில் அதெல்லாம் பெருமை கிடையாது. தமிழோடு போட்டி போடக்கூடிய பழமையான மொழிகள் இந்தியாவில் 6-7, உலகில் இந்தியாவில் 6-7 மொழிகள் இருக்கின்றன, இந்தியாவையும் சேர்த்து. இயேசு பேசிய ஈப்ரு மொழி இப்பொழுது வழக்கில் இல்லை. ஏலி ஏலி லெமா சபக்தானி என்று கல்வாரி மலைக்குன்றில் நின்று கைவீசி கேட்டாரே இயேசு பெருமான், அந்த மொழி இன்றைக்கு வழக்கில் இல்லாமல் மீண்டும் அதை புத்துயிர்ப்பு செய்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. புத்தர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு வழக்கில் இல்லை. அதை மீண்டும் மீட்டெடுக்க, எழுத்து வடிவம் கொடுக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழுக்கு நிகரானது என்று சொல்லுகிற சமஸ்கிருதம் இருக்கட்டும், அந்த மொழி காவியங்கள் நிறைந்த மொழி. ஆம், சாகுந்தலம், மேக சந்தேசம், ரகுவம்சம், குமார சம்பவம் என்றெல்லாம் மிகப்பெரிய காவியங்களை உடைய மொழி. ஆனால் அந்த மொழி என்றைக்கும் பேச்சு மொழியாக இருந்ததில்லை. என்றைக்கும் மந்திரமாகவும் தந்திரமாகவும் தான் இருக்கிறது இன்று வரை. ஆனால் அந்த மொழிக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்குகிற தொகை 660 கோடி. உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிற தமிழ், கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் பேசுகிற தமிழுக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா?
வெறும் 20 கோடி. இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், மற்றவற்றை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி இவையெல்லாம் பழசுதான். ஆனால் இன்றைக்கு அவை எதுவும் வழக்கில் இல்லை. இன்றைக்கும் தொடர்ச்சியாக வழக்கில் இருக்கிற 2 பழம்பெரும் மொழிகள், ஒன்று தமிழ், இன்னொன்று மேனரின் என்கிற சீன மொழி. அந்த சீன மொழியும் மிகப்பெரிய நாடு, மிக அதிகம் பேர் பேசுகிறார்கள். ஆனால் அந்த சீன மொழியும் சீனாவில் வடக்கில் இருப்பது பேசுவது தெற்கில் புரியாது, மேற்கில் இருப்பவர்கள் பேசுவது கிழக்கில் புரியாது. இப்பொழுது வட்டார மொழி சொல்றோம்ல, கரிசல் தமிழ், அருமையாக அவருடைய கீரா நடையை பார்க்கும் போதெல்லாம் தமிழ்ச்செல்வன் சொன்ன எழுத்தாளருடைய கதையெல்லாம் நினைவுக்கு வரும். இந்த கரிசல் மொழி எல்லா இடத்துக்கும் புரியும், புரியாமல் இருக்காது. கொங்கு தமிழ் எல்லாருக்கும் புரியும், மதுரை தமிழ் எல்லாருக்கும் புரியும், சென்னை தமிழ் மட்டும் கொஞ்சம் சிக்கம். என்ன நினச்சிக்கிறக்காப்பா, நம்ம கையில் ராங் பண்ணிக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் புரியாது. மற்றபடி வட்டார வழக்கு இருக்கிற எல்லா மொழியும் தமிழ். ஆனால் சீன மொழி மாண்டரின் அப்படி அல்ல. ஆனால் கீழடிக்கு பிறகு வந்திருக்கிற கணக்கோடு பார்த்தால் 3000 ஆண்டு காலத்திற்கு முன்பு என் தாத்தன் தொல்காப்பியன் எழுதிய மொழி இன்றைக்கும் என் பேத்திக்கும் புரிகிறது என்றால் இந்த தொடர்ச்சி தான் தமிழின் உண்மையான பெருமை. ஆனால் அதில் ஒரு பகுதி நாம் நினைவிற்குரியது. இந்த கூட்டத்துக்கு ஒரு புலவர் வர்றாரு, மேலே கொண்டை போட்டிருக்காரு, தாடி வச்சிருக்கிறாரு, கையில் ஒரு கமலம் வச்சிருக்கிறார். பார்த்த உடனே நம்ம ஆளு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராதாமா அங்கேருந்து ஓடி போய், ஐயா வாங்கய்யா, நீங்கள் திருவள்ளுவர் தானே? ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி, எங்கள் வையை திருவிழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, இந்தாங்க உங்கள் புத்தகம்னு கொடுக்குறாங்க. இது என்னன்னு கேட்பார். எதை? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் புத்தகத்தை அவரிடம் கொடுத்தா இது என்னன்னு கேட்பாரு. இது நம்ம தாடி மீசையெல்லாம் வரைஞ்ச ஒருத்த படம் போட்டிருக்கு, அது நீங்கள் தான். இது நம் கற்பனையில் பாரதிதாசனுடைய உதவியோடு கலைஞர் அவர்கள் அறிவித்த படம். கற்பனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, அந்த வடிவமே கிட்டத்தட்ட இருக்கணும். ஆனால் இந்த எழுத்து அவருக்கு தெரியாது. வள்ளுவர் காலத்தில் இந்த தமிழ் இது அல்ல, எழுத்து தமிழ் இது அல்ல. எழுத்து வடிவம் மாறி மாறி வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற எழுத்து தமிழ் பல்லவர் காலத்திலிருந்து மாறி வந்தது. கிட்டத்தட்ட அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. அதில் ஏனா, ஏ என்ன, ஓனா, ஓனா அந்த கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏனா அது நெடில், ஏனான்னு போட்டு தலையில் புள்ளி வச்சா அது குறில். எப்போ? போன நூற்றாண்டு வரைக்கும். ஓனான்னு போட்டால் அது நெடில், ஓனான்னு போட்டு தலையில் புள்ளி வச்சா அது குறில் என்று கடந்த நூற்றாண்டு வரை இருந்தது. அதுக்கப்புறமும் இப்போ நீங்கள் படிக்கிற லை முந்தி யானைக்கால் வளைவு இப்படி போட்டு இப்படி போடணும். இதை பெரியார் உள்ளிட்ட அவருக்கு முன்பு இருந்தவர் நிறைய பேர் மாற்றினார்கள். சரி, இப்படிலாம் எழுத்து வடிவம் மாறினாலும் கூட சொல், எழுத்து, பேச்சு இந்த 3 வடிவத்தில் நம்முடைய தமிழ் பேச்சு வடிவம் பெரும்பாலும் மாறவில்லை. இது ஒரு பெருமை. இன்னொன்று, எனக்கு தெரிந்து, நமக்கு தெரிஞ்சது அறகுறை, தமிழே அறகுறை, ஆங்கிலம் கால்குறை, மற்ற மொழிகள் பேர் மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிந்து மற்ற மொழிகளை பற்றி கேள்விப்பட்டவரை உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத இன்னொரு பெருமை இருக்கிறது. என்னன்னா, அதுதான் ஜனநாயக மொழி. விஜய் படம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஜனநாயகமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மொழி ஜனநாயகம் என்றால் பேசுகிற மக்கள் சார்ந்திருக்கிற மதங்களுக்கெல்லாம் தன்னிடத்தே இலக்கியம் வைத்திருக்கிற ஒரே மொழி. ஆங்கிலத்தில் எல்லா மதத்துக்குமான இலக்கியம் கிடையாது. மற்ற மொழிகளிலும் கூட அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. இந்தியில் இல்லவே இல்லை, எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த மொழிக்கு ஒரு 1000 ஆண்டுக்குள் தான் வயது, பேரிலக்கியங்கள் இல்லை. அது அதனுடைய குறைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்படி நாம் தமிழில் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கான பேரிலக்கியம் தமிழில் இருக்கு. நீங்கள் சமணரா? நூற்றுக்கணக்கான இலக்கியம் இருக்கு. ஒன்னே ஒன்று நீங்க படிக்கலாம் என்று சொன்னால் திருத்தக்க தேவர் எழுதிய சிந்தாமணி. சரி, பௌத்தம் மணிமேகலை. நான் ஒன்று தான் சொல்றேன். ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான இலக்கியம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். சைவர்னா அப்படின்னா தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு தேவாரங்கள், திருவாசகங்கள் நிறைய இருக்கு. நான் வைணவன், அதுக்கும் பாசுரங்கள் 12 ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்கு. நான் கிறிஸ்தவன், நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவரா புரோட்டஸ்டன்ட், 2க்கும் 2 இருக்கு. தேம்பாவணி
ரட்சணி யாத்திரிகம். நான் இஸ்லாமியர், ஆமாம் இருக்கு, சீரா புராணம். இது இந்த சாமி எதையும் நான் ஒத்துக்கிறது இல்லைங்க, நான் நாத்திகன், அவருக்கு ராவண காவியம் என்கிற நூலும் இருக்கிறது. இப்படி எல்லா வகையான மக்களுக்குமான இலக்கியம் படைத்திருக்கிற மொழி ஜனநாயக மொழி என்று சொன்னால் சரிதானே? இந்த பெருமை வேற எந்த மொழிக்கும் கிடையாது. சரி, இதெல்லாம் போட்டோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அறிவியல் மொழின்னு சொன்னா நம்ம ஆளுங்க சில பேர் ஆராய்ச்சி பண்ணி சில பாடப்புத்தகத்தில் சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் உண்மையில் அறிவியல் அல்ல. நான் 2 சொல்றேன், நீங்க இருக்கான்னு பாருங்க. வெள்ளிக்கிழமைங்கிற மக்கள் முழக்கத்தில் இருக்கிற ஒரு கிழமை, திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கு சிவப்புங்கிற அர்த்தம் வந்து தானே வச்சிருக்கான். இந்த செவ்வாய் என்கிற சொல் தமிழில் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது? திங்கள் என்கிற சொல், திங்கள்னா சந்திரன் அர்த்தம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலத்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தலான். 2000 ஆண்டாச்சு, சிலப்பதிகாரத்தில் வருது. வெள்ளி என்கிற சொல் ஒளிரும் என்கிற பொருளில் இருக்கிறது. உலகு என்றால் உருண்டை என்கிற பொருளையே சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இதையெல்லாம் கிட்டத்தட்ட 13-14 நூற்றாண்டில் அறிவியல் வளர்ந்த பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை தமிழ் ஏற்கனவே கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா ஓவரா அடிச்சு விடுறாங்கன்னு சொல்றான். சரி, இதெல்லாம் அடிச்சு விட்டான்னு கூட நான் இன்னொன்று கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் தஞ்சாவூர் போயிருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க, என்ன சட்டம் பண்றவன 10 பேர் போயிருக்கீங்க. அப்புறம் தஞ்சாவூர்ல பெரிய கோயில் போயிருக்கீங்களா? அந்த கோயில் பேரே பெரிய கோயில். அந்த கோயில் கட்டப்பட்டு சரியாக 1010 ஆண்டு ஆகுது. 1016ஆம் ஆண்டு அதனுடைய முதல் குடமுழுக்கு நடந்ததாக கல்வெட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, எழுதி வச்சிருக்காங்க. அந்த தஞ்சாவூர்ல சுத்து வட்டாரத்தில் 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையே கிடையாது. எங்க ஊர் புதுக்கோட்டை, புதுக்கோட்டையில் ஏராளமான மலை இருக்கு, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம். இந்த 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அன்றைய புதுக்கோட்டை பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை, அப்போ புதுக்கோட்டை பகுதியிலிருந்து கல் எடுத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 850 மீட்டர் உயரத்துக்கு நிறுத்தினா நிழல் கீழே விழான்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் வதந்தி. நந்தி வளருதுங்கிறாங்க. ஒருவேளை அழுக்கில் வேணா வளரலாம், உண்மையில் அறிவியல் படி வளர வாய்ப்பே இல்லை. ஆனால் உண்மையான பெருமை என்னவென்றால் 1016இல் அந்த கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டு காலம் நிற்கிறது. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுல கட்டுமான பொறியியல் இருக்கா இல்லையா? மின்னியல் மின்காந்தவியல் இருக்கா இல்லையா? எந்திர பொறியியல் இருக்கா இல்லையா? சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா அந்த கோயில் நிலையாக நிற்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அப்பொழுது நல்ல ஞாபகம், 1016 இந்தியாவிற்கு ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியே வரவில்லை. அக்பர் காலத்துக்கு பிறகு 1300க்கு பிறகுதான் இந்தியாவுக்கு ஆங்கிலம் என்கிற ஒரு மொழி வந்தது. அப்படியானால் தமிழில் பொறியியல் இருந்திருக்கிறதா இல்லையா? எங்க போச்சு? அது எங்க போச்சுன்னா, நல்ல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1000 ஆண்டுக்கு பிறகு பேரிலக்கியங்கள் தமிழில் இல்லை. அது மட்டுமல்ல, பேரிலக்கியங்கள் மட்டுமல்ல, அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் இல்லை. ஏனென்றால் மக்கள் பக்திமயமான இலக்கியங்களோடு புராணங்களோடு தொடர்ந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பே அறிவியல் இருந்தது என்பதற்கு நான் இன்னொரு முக்கியமான சான்றை சொல்லிட்டு நான் அடுத்த தலைப்புக்கு போறேன். தொல்காப்பியம்னு ஒரு இலக்கணம், ஆனால் உண்மையில் அது வாழ்வியல் நூல், வாழ்வியல் சார்ந்த இலக்கியத்துக்கான இலக்கணம். அதுல 2 கருத்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற கண்டுபிடிப்பால் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியின் பெயர் என்ன? இந்தியாவை சேர்ந்தவர். அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் பேர் மட்டும் சொல்லுங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கு உயிர் உண்டு. தாவரங்கள் ஒரு உயிர் தான், ஒற்றை உயிர் இருந்தா கூட ஒரு அறிவு தான் அதுக்கு. அதுக்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடித்தவர் அவர்னு சொல்றாங்கல்ல. ஆனால் 3000 ஆண்டுக்கு முன்பே தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்கு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. 6 அறிவு இருக்கான்னு கேட்கிற, அறிவு இருக்காடான்னு கேட்பான் ஆளு. அந்த அறிவு 6ஆ பிரித்ததும் நம்ம தான். இந்த 6 அறிவுங்கிறது எதுன்னு நமக்கு தெரியாது. பட்டுக்கோட்டை பாடுவார், 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, மிஞ்சும் 5 கூட இருக்கும்னா அதுவும் கூட டவுட்டு, 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு 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 மாதிரி. இந்த 6 அறிவு என்னன்னே நிறைய பேர் தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க. தொடுகின்ற உணர்வு, தொட்டா இதையே தொடுறோம், ஒரு மரத்தை தொடுறோம், ஒரு
ஏதோ ஒரு தொற்றம் அப்படிங்கிற தொடு உணர்வு முதல் அறிவு. ரெண்டாவது வாய், நாக்கு. மூணாவது மூக்கு, நுகர்வது. மூக்குனா மூக்கு சரியில்லை, நுகர்வது, வாசம் தெரிஞ்சுக்கிறது. நாலாவது கண்ணு, அஞ்சாவது காது, ஆறாவது இதுதான் இந்த ஆறறிவு. அதை தொல்காப்பியர் எப்படி சொல்லுவார்? ஓரறிவதுவே உற்றறிவதுவே, ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு முன்னனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை. இந்த ஒன்று அறிவு உற்றறிவு உள்ளது எது அப்படிங்கும்போது புல்லும் மரமும் ஓர் அறிவினவேங்கிறாரு. அப்போ ஒரு அறிவு உள்ள தாவரங்களுக்கு ஒரு அறிவு உண்டு என்று சொன்னவர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அல்ல. அவருக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியன் சொல்லி இருக்கிறான். நாம அதை மற்றவங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம். அதான உண்மை. என்னுடைய வலைப்பக்கத்தில் நான் கட்டுரை எழுதியிருக்கேன், முடிஞ்சா போய் பாருங்க. நேரம் இருந்துச்சுனாங்க. வளரும் கவிதை என்பது என்னுடைய வலைப்பக்கத்தின் பேர். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அல்லது என் பேரை போட்டிங்கன்னா வரும். என்ன கட்டுரை தலைப்புனா, தொல்காப்பியருக்கு ஏன் நோபல் பரிசு தரவில்லை? தந்திருக்கணும்ல. அப்ப நோபல் பரிசுங்கிறதே ஒன்றும் இல்லை. நோபல்கிற ஆளே போன நூற்றாண்டு தான் வந்தார். ஆனால் அந்த பரிசுக்கு உரியவர் உண்மையில் தொல்காப்பியர். இது மட்டுமல்ல, இன்னொன்று, இன்று வரையான உலக இலக்கியங்களில் நாம் படித்த தமிழ் இலக்கியங்களில் கூட இல்லாத ஒரு அறிவியல் உண்மையை தொல்காப்பியன் சொல்லியிருக்கிறான். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. தொல்காப்பியன் ஏதோ பழைய கதையை சொல்ல போறாமல் இருக்கு. தலை நினைச்ச கிழவன் வேற, உங்களுக்கு என்ன வேற தெரியும் நினைச்சிருப்பீங்க. ஆனால் தொல்காப்பியர் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகளைப் போல உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒரு பெண் எப்பொழுது கருவுருவாள் என்று எழுதியிருக்கிறான். இலக்கண நூல் என்ன எழுதியிருக்க தெரியுமா? பூத்ததன் பின்னர் 6 நாளும் நீத்து அகன்று உரையார் என்மனார் புலவர். மென்சஸ் சொல்றமா? பூத்ததன் பின்னர் 6 நாளும் 12 நாள் வரைக்கும் அல்லது 15 அதிகபட்சம் 15 நாள் வரைக்கும் கருவுறும் காலம். அந்த நேரத்தில் தலைவன் வெளியே தங்கி இருக்க மாட்டான் என்றால் அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சொல்லி சொன்னது எது? தொல்காப்பியம். சரி, இது போகட்டும். அதுக்கப்புறம் குறுகிய நேரத்தில் 1-2 சொல்லணும்னா, இந்த புராணம்னு வந்துச்சுன்னா அது கற்பனை, புனைவு, அது வரலாறு அல்லங்கிற தெளிவு உங்களுக்கு வேணும். இப்போ வள்ளுவர் சொன்ன ஒரு குறள் வாழ்வியல் நாங்கள் சொல்றது வழக்கம். அது என்ன வாழ்வியல்னா வாழ்க்கையோடு கடந்தது. அவர் ஒரு குறள் சொல்லுவார், என்னது? பொய் சொல்லலாம். என்னது? பொய் சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்றாரா? வாய்மைங்கிற அதிகாரத்தில் 10 பாட்டு எழுதினவரா சொன்னாரு? ஆமா சொன்னாரு. ஆனா அரிச்சந்திர புராணத்தில் பொய்யே சொல்லக்கூடாது, பொய் சொல்லாதனால நாட்டை இழந்தான், மனைவியை இழந்தான், மக்களை இழந்தான், தன் உயிரையும் இழக்க தயாரானா. அதனாலதான் இனிமேல் நான் பொய்யே சொல்வதில்லை என்று காந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அதல்லவா புராணம். அது புராணம் தான், ஆனால் உண்மை அல்ல, யதார்த்தம் அல்ல. வாழ்க்கைக்கு அது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நான் இப்போ உங்களை பார்த்து திரும்பவும் கேட்குறேன், பிறந்ததிலிருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை அப்படிங்கிற கை தூக்குங்க. நல்ல வேலை. போன தர மாதிரி ஒருத்தருமே இப்போ கை தூக்கி இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அதானே? பொய்ங்கிறது பொய்களால் பொழிகிறது வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிஞர் ஞானக்கூத்தன் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, அவர் அழகா பொய்களால் பொழிகிறது. கணவன் மனைவியை பார்த்து, ஆகா நீ என்ன அழகா இருக்கிற, இது பொய்ன்னு அவனுக்கு தெரியும், இவளுக்கும் தெரியும். ஆஹா இன்னைக்கு நீ வச்சிருக்கிற சாப்பாடு என்ன அருமைங்கிற. யாரு? மனைவி கணவன் மனைவியை பார்த்து. இது உண்மை இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆஹா வீட்டுக்காரருக்கு எவ்வளவு சந்தோஷமா, இன்னும் கொஞ்சம் கூத்தட்டுமா, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா. இதெல்லாம் பொய் தான், ஆனால் தெரிஞ்சே சொல்லக்கூடிய நன்மை கருதும் பொய். இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும். அப்படின்னா அரிச்சந்திர புராணம் வாழ்வியல் அல்ல, திருக்குறள் தான் வாழ்வியல். திருக்குறள் வாழ்வியல் என்பதற்கு இன்னும் ஒன்றை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். கல்யாண வீட்டில் என்ன சொல்லி வாழ்த்துவாங்க தெரியுமா? நாங்களாம் நிறைய கல்யாணம் பண்ணி வைப்போம். தமிழ்ச்செல்வம் நாங்களாம் கல்யாணத்துக்கு தலைமை தாங்குவோம், பேசுவோம். அப்போ பேசும்போது மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 16 பெத்து 18 செத்து சண்டையே போட்டுக்காம, எங்கள் சண்டையே போட்டுக்காம யாராவது இருக்க முடியுமா? நான் திரும்பவும் கேட்குறேன், இந்த கூட்டத்தில் திருமணம் ஆனவர்களை மட்டும் பார்த்து கேட்குறேன், கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் சண்டையே போட்டுக்கிட்டு கைக்கு தூக்கம் பார்ப்போம். ஒருத்தரும் தூக்குறார், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஒருத்தன் சொன்னான், கல்யாணத்திலேருந்து 15 வருஷமா நாங்கள் சண்டையே போட்டுக்கிட்டு. எப்படா
கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? சண்டை போட்டுக்க, சண்டையை ரசிச்சு போட்டுக்க, சண்டையை ரசிச்சு போட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால சண்டை போட்டுக்கிறாரு. அவன் தாயா வாழ்வியல். சண்டையே போட்டுக்காதுன்னு சொன்னா அது கற்பனை, பொய்யே சொல்லாதுன்னு சொன்னா அது புராணம். பொய் சொல்லிக்க, ஆனா நன்மை கருதி மட்டும் சொல்லு என்பதை போல உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல். சண்டை போட்டுக்க, புலவின்னா ஊடல் சொல்லுவோம்ல, கணவனுக்கு மனைவிக்கு இடையில வர்ற ஊடல். அந்த ஊடல் உப்பு மாதிரி இருக்கணும். சோத்துல உப்பே போடலன்னா வாயில வைக்க முடியாது, உப்பையே அள்ளி கொட்டினாலும் வாயில வைக்க முடியாது. அது மாதிரி சண்டையை பெருசா போட்டுக்காத, அதுக்காக சண்டையே போட்டுக்காம இருக்காத. இதுதான், அதனாலதான் வள்ளுவரை நாம் வாழ்வியல் நூல்னு சொல்றோம். இந்த வாழ்வியலை கற்றுக்கொள்வதற்கு இலக்கியங்களில் ஏராளம் இருக்கிறது, மணிக்கணக்கா பேசக்கூடியது. அதனால் நான் அதுக்குள்ள அதிகமாக போறேன். டைம் பண்ணிக்கு வர்றது. சரி, அடுத்த தலைப்பு வந்துடும். இது போன்ற இலக்கியங்கள் படிக்க வேண்டியது வாழ்வியல் ஏராளம் இருக்கு தமிழ்ல. ஒண்ணுமில்லைன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. பிறக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பேரை வைங்க, அல்லது சமூகவியல் சார்ந்த பேரை வைங்கன்னு ஒருத்தர் சொன்னதை கடைசியை சொல்றேன். இப்போ தமிழுக்கு வந்திருக்கிற சோதனை என்ன? நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாய் என்றால், நம்ம தமிழ்நாட்டிலே கூட சில பேர் இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஏயா இந்திய படிச்சுக்கிட்டா தான் என்ன? அரசியல் கேள்வியாகவும் கேட்கப்படுகிறது, சமூகத்திலும் கேட்கப்படுகிறது, கல்விக்கூடங்களிலும் ஏன் படிச்சா என்ன? இதற்கு மட்டும் நான் ஒரு தெளிவான பதிலை வைத்திருக்கிறேன். நான் எழுதின கட்டுரை இந்து தமிழ் நாளிதழில் வந்தது. அது என்னுடைய வலைப்பக்கத்தில் இருக்கு. மொழி திணிப்பால் எந்த மாநிலமும் முன்னேற முடியாது தலைப்பு. என்ன காரணம் தெரியுமா? 2 மொழி படிச்சதுனால தமிழ்நாடு ஓரளவு வளர்ந்திருக்கு. 3 மொழி படிச்சதுனால எந்த மாநிலம் உயர்ந்திருக்குன்னு சொல்லுங்க. அதே போல இங்க வந்து சிங்கப்பூர்ல 2 மொழி தான். லீ குவான் யூ பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த மாநில மக்களை எல்லாம் ஒரு வேண்டுகோள் விட்டார். 2 மொழி படிக்கணும் நீங்க. ஒன்று உங்களுடைய தாய்மொழி, அது சீன மொழி, மலாய் மொழி, தமிழ். இந்த 3 மொழியும் பேசுறவங்க இருக்காங்க. அதுல 77% சீன மொழி பேசுறவங்க தான் இருக்காங்க. ஆனால் அவரவர் தாய்மொழியில் ஆரம்ப கல்வியை தொடங்கி ஆங்கிலத்தையும் சேர்த்து படித்துக் கொள்ள வேண்டும் சொன்னார். அதனால் அது நீண்ட மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. சரி, இங்க வந்து கேட்டா இந்தியை முதலாக மாநில மொழியாக ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது தெரியுமா? பீகார். இப்ப நேற்றுக்கு இல்லை, 1881 அந்த பீகார் பகுதி, அப்ப பீகார் மாநிலம் கிடையாது, பீகார் பகுதியைச் சேர்ந்த நிலத்தில் இந்தியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து மாநில மொழியாக அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு பக்கம், இன்றைய இந்தியாவில் கல்வியில் மிக குறைவாக இருக்கிற இடம் எது? மாநிலம் எது? வேலை வாய்ப்பில் கம்மியாக இன்று மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிற மாநிலத்துக்காரர்கள் யார்? இந்த 2 கேள்வியை எனக்கு நீங்க கேட்டுக்குங்க. சரி, மற்ற மாநிலங்கள் என்னாச்சு? உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பேர் ஹிந்தி பேசுறாங்களே. ஆமா பேசுறாங்க. நீங்க கூகுளில் போய் 2019ஆம் ஆண்டு 2019 உத்தரப்பிரதேசத்தில் இந்தி பாடத்தில் +2 தேர்வில் 20 லட்சம் மாணவர்கள் தோல்வி. இது பத்திரிகையில் வந்த தலைப்புச் செய்தி. என்னுடைய அந்த கட்டுரையில் கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் பார்க்கலாம். ஏன்னு கேட்டா இவர்கள் தாய்மொழி வேறாக இருந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி இது புத்தர் பேசிய பாலி மொழியும் மகதி மொழியும் அந்த பகுதியில் பேசப்பட்டது. அல்லது பல்வேறு மொழிகள், பாரசீகம், உருது, இவற்றையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இந்தியைத்தான் மாநில மொழி என்று அறிவித்ததன் காரணமாக ஒரு தலைமுறை படிக்க முடியாமல் திண்டாடி பள்ளியை விட்டு ஓடி போனது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவர்களின் குழந்தைகள் இந்தியை படிக்க முடியாமல் இந்தி பாடத்தில் தோல்வி. உத்தரப்பிரதேசம் இந்தியை தாய்மொழியாக கொண்டதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் இந்தியா முழுவதும் இந்தியை தாய்மொழியாக கொண்ட யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம், கர்நாடகாவில் கன்னடம், தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு, அதுபோல பீகாரி, ராஜஸ்தானி, மராட்டி, குஜராத்தி, சந்தாளி. யார் தெரியுமா? சந்தாளி, இந்தாளி. தப்பா இருக்கக்கூடாது, வேற வார்த்தை போட்டு நினைச்சக்கூடாது. இந்தாளி, சந்தாளிங்கிற மொழி யாருடைய மொழினா நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருடைய தாய்மொழி. ஆனால் அவங்க அதில் கையெழுத்து போடல, இந்தியில தான் கையெழுத்து போடுறாங்க. பார்லிமெண்டில் கையெழுத்து போட வரும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்பாங்களாம். ஹிந்தி தெரியும்னு சொன்னா அவங்க தாய்மொழின்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமில்ல, ஹிந்தியில் போடுங்க.
இப்படி சொன்னதன் மூலமாக இரண்டாவது மூன்றாவது மொழியை படிக்க முடியாமல் இந்தியா முழுவதும் கல்வியை இழந்திருப்பதற்கு காரணத்தை சொல்ல வேண்டியதில்லை. அப்படி தாய்மொழியை இழந்து மற்ற மொழியை சுமையாக இருப்பதனால் கல்வி என்பது கடினமாயிற்று. தமிழ்நாட்டில் அந்த சிக்கல் இல்லை. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயே படிக்கிற ஆரம்பங்களும் இந்த காலம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. என்றாலும் இந்தியும் இங்கிலீஷும் தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான். ஆனால் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்தி படிக்க விரும்புகிறேன் என்றால் அரசு உதவி செய்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. எங்கள் நண்பர் திண்டுக்கல்ல லியோனி பாடநூல் கழக தலைவராக இருக்கிறார்ல, அவர் தான் சொன்னார் இந்த செய்தியை. தமிழ்நாட்டில் இந்தி பாடநூலை விரும்புகிறவர்களுக்கு அரசே அச்சடித்து தருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் வேறு எந்த மொழிக்கும் பாடநூல் கழகமே கிடையாது. அது வேற. அவர்கள் விரும்புகிற மொழியில் பாடநூலை அளித்திருக்கிற பழக்கம் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்படி மாநிலமாக வேற மூன்றாவது மொழி என்கிற இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் கல்வி கடினமாகிறது. இப்பொழுது என்ன நிலைமை என்றால், உனக்கு தான் இந்தி தெரியும்ல, நீ மராட்டியில எழுதுறத விட்டுரு. உனக்கு தான் இந்தி தெரியும்ல, குஜராத்தில் பேசுறத விட்டுரு. நம்ம மோடி மாதிரி, நம்முடைய பிரதமர் மாதிரி என்று ஒவ்வொரு தாய்மொழிக்கு மேலாக இந்தியை தெரிந்திருப்பவர்களை இந்தியில் பேசும்படி, இந்தியில் எழுதும்படி, இந்தியில் தொடர்பு கொள்ளும்படி வருகிற நிர்பந்தத்தின் காரணமாக நூற்றுக்கணக்கான தாய்மொழிகள் இந்தியாவில் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. இந்தி விரும்பினால் படித்துக் கொள்ளலாம், அது வேறு. ஆனால் அரசு மொழியாக, கடித தொடர்பில், பேச்சு மொழியாக தாய்மொழி தான் இருக்க முடியும். அதற்கு கூடுதலாக ஆங்கிலம் இருக்கிற போது உலகமெல்லாம் சென்று நம்முடைய தமிழர்கள் வேலைவாய்ப்பில் ஜொலிக்கிறார்கள். தாய்மொழியில் கற்கிற கல்வி எதுவும் தோல்வி அடைவதில்லை. எனவேதான் இந்த பெருமை உடைய தமிழை இந்தியை திணிப்பதன் மூலம் அகற்ற நினைக்கிறார்கள். தமிழை பிடுங்கிவிட்டு அந்த இடத்தில் இந்தி. ஆனால் மற்ற எந்த மொழிக்கும் நடந்த ஆபத்து தமிழில் நடக்கவில்லை. ஏனென்றால் தமிழின் ஆழம் வேறு கொண்டு இருக்கிறது. எந்த மொழிக்கும் இந்த ஆழம் கிடையாது, எந்த மொழிக்கும் இந்த அகலம் கிடையாது. அண்ணாதுரையிடம் ஒருத்தர் கேட்டாராம், அறிஞர் அண்ணாவிடம், ஏன் இந்தி படிக்க வேணாம்னு சொல்றீங்க? நீங்க நினைச்சா 3 மாசத்துல படிச்சிடலாம் அப்படின்றதுக்கு அவர் திரும்பி சொன்னாராம், ஆமா, அதுக்கு மேல அதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் தமிழில் இருக்கிற இலக்கியங்களில் பட்டியலை சொன்னால் அரை மணி நேரம் ஆகும். அவ்வளவு இலக்கியம் இருக்கிறது. இந்த பெருமையை தமிழர்களே உணராமல் இருக்கிற ஆபத்து தான் இதில் இருக்கிறது. எனவே எனக்கு நேரம் முடிந்து விட்டது. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எதிர்காலத்திலுடைய ஆபத்தை கருதி இந்தி படித்துக் கொள்ளுங்கள், உங்கள் விருப்பமாக இருந்தால். ஆனால் அரசு மொழியாக தமிழை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. தொடர்பு மொழியாக ஆங்கிலம் மட்டும்தான் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில், படிப்பில், எல்லாவற்றிலும் தமிழ்மயமாக இருங்கள். குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வையுங்கள். என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நான் நல்ல தமிழில் தான் வச்சிருக்கேன். என்ன பேர் நான் அப்புறமா வாங்க தனியாக சொல்கிறேன். ஒருத்தன் பெரியார்கிட்ட போய் பேர் வைக்க கேட்டானா, ஐயா என் குழந்தைக்கு பேர் வைங்கய்யா. கிழவன் 2 ரூபா வாங்கிட்டு தான் பேர் வைப்பார். ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு துணியை தூக்கி பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளை. சில பேர் துணியை தூக்கி பார்க்காமே ஏதாவது பேரை வச்சு விட்ருவாங்க, பெரிய சிக்கலாயிரும். அது தூக்கி பார்த்து ஆம்பளை பிள்ளையா, இந்தா லண்டன். இல்லை சிரிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி தான் லண்டனா. அவர் எடுத்துட்டு கீழே போய் மனைவி கேட்குறா, ஐயா என்ன பேர் வச்சாரு? லண்டன் வச்சிருக்காரு. அந்த பொம்பளை ஒன்று சொல்லித்தான், போயா லண்டன் எப்படியா கூப்பிடுறீங்க? லண்டானா கூப்பிடுறது அசிங்கமாக இருக்கு, போயா போய் இன்னொரு 2 ரூபா கொடுத்து இன்னொரு பேர் வச்சு வாங்கிட்டாயா. திரும்பி வந்து வரிசையில் நின்னான். இவர் பார்த்தாரு, இப்போ தானே அவன் குழந்தைக்கு பேர் வச்சேன். இல்லைங்கய்யா என் பொண்டாடி திட்டுறாங்கய்யா, கொமட்டிலேயே குத்துறாங்கய்யா. ஏன் லண்டான்னு எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்குறாங்க. என்ன லண்டன்கிறது ஒரு ஊர் பேருங்க, அந்த பேர் எப்படிங்க குழந்தைக்கு வைக்கிறது? யதார்த்தமாக கேட்குறான். அதுக்கு பெரியார் திருப்பி கேட்டால் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏன் நம்ம ஊரில் வைக்கிறது இல்லை? பழனின்னு வைக்கிறீல்ல, சிதம்பரம்னு வைக்கிறீல்ல, ஏன் மதுரைன்னு வைக்கிறீல்ல? இதெல்லாம் ஒரு மதத்தின் பேராகவும் மாறிடுதில்ல, உனக்கு தெரியாது? நீயும் நானும் தான் இந்த ஜாதியிலையும் மதத்திலையும் கடந்து உழறோம். நம்மை தாண்டி அடுத்த தலைமுறையாவது ஜாதி இல்லாத மதம் இல்லாத பேராக இருக்கட்டும். லண்டன் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கு, அது ஜாதி மதத்தை அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்குள்ள அந்த குழந்தை நல்லா வளர்ந்துடும். ஜாதி மதம் கடந்த பெயர்களை வையுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் நான் வால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற அற்புதமான நூலை படித்த போது என் மகள் பிறந்தாள், அவளுக்கு வால்கா என்று பெயர் வைத்தேன். அவர் இப்பொழுது சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக இருக்கிறார். இது நல்ல தமிழ் பெயரானு கேட்கிறீங்களா? மோசமான பெயர் இல்லை, உலகம் தழுவிய பெயர், ஒரு சமூக உணர்வுள்ள பெயர். எனவே அதுபோல தமிழின் பெருமையை, உண்மையான பெருமையை உணர்ந்து கொண்டு இந்தியால் தமிழுக்கு ஆபத்து வந்தால் அதை
தீ பரவட்டும் என்று வருகிறது போல எதிர்த்திருப்பதற்கான தெம்போடும் திராணியோடும் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளும் நல்ல தமிழ் உணர்வோடு நல்ல அறிவியல் மனப்பான்மையோடு வாழட்டும் வாழட்டும் வளரட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.